ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வார கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் வார ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். 4ஆம் இடம் நல்ல இடமா, அருமையான இடம். அப்புறம் 5ஆம் இடம் போகிறார், அதுவும் அருமையான இடம். வார இறுதியில் 6ஆம் இடத்துக்கு சென்றாலும் குரு பார்வையில் இருக்கிறார், குருச்சந்திர யோகம். இப்போ ராசிநாதனுடைய நிலை மிக மிக உன்னதமாக இருப்பதால் சந்தோஷமாக மிக மிக தெளிவான ஒரு சூழல், திருப்திகரமான ஒரு நிலை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். இதில் பாருங்கள், 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடத்தில் ஆரம்பத்தில் சந்திர பகவானும் இருக்கார். அப்போ 4ஆம் இடம் என்பது தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும், நல்ல சம்பாத்தியத்தை தேடித்தரும். சவாரி நிறைய கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அது மட்டுமல்ல, 4ஆம் இடம் கல்வி. படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. நல்லா படித்து அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்புங்க. இருந்தாலும் 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பண வரவு என்பது சிறப்பாக இருக்கும் இந்த கடகராசி. ஏன்னு சொன்னால், ராசிக்கு பாக்கிய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். உச்ச நிலையில் இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் உங்களுக்கு 10 ஆகிறார். 5-10 அவர். அதனால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்க போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. தொழிலில் வளர்ச்சி மிக மிக பிரமாதமாக இருக்கும். நீங்கள் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுற கடகராசி அன்பர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். தனியார் துறையில் முயற்சி பண்ணாலும் தனியார் துறை கண்டிப்பாக இல்லை. சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தொழில் பண்ணலாம். இந்த செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கார். ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு உன்னதமான ஒரு காலம். அதுலேயும் இந்த இவங்க அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை, ரசாயனத்துறை, விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம், ஏன்னா பாக்கியாதிபதி அதாவது யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய கடக ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய். குரு கூட உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருந்தாலும் 12ஆம் இடத்தில் இருப்பது நல்ல வருமானத்தை கொடுத்தாலும் சுப செலவை செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. பாருங்கள், உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்தை அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தை 4ஆம் பார்வையாக பார்க்குறார் மகரத்திலிருந்து. அப்போ தொழிலில் வளர்ச்சி இருக்க போகிறது. உத்தியோகத்தில் மேன்மை, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் இடத்துல ராகு, சூரியன், சுக்கிரன், முக்கூட்டு கிரகங்கள் இருக்கிறது. ராகுவோடு சேர்ந்து குரு பார்வையில் இருக்கார். அப்போ 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை தரக்கூடிய இடம். ஆனால் அங்கே குரு பார்க்கலன்னு சொன்னால் நிறைய இழப்புகளை சந்திப்பீர்கள், விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு இதுவாக இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பொருள் இழப்போ
இல்லை ஏதாவது ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால எந்த குறையும் இல்லைங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க. அதாவது கடன் காட்சிகள் வச்சு நீங்கள் ஏதாவது வீடு வாங்குறீங்க, மனை வாங்குறீங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறீங்க, இஎம்ஐ கட்டணம் தாராளமாக கட்டுவீங்க, எந்த குறையும் இருக்காதுங்க. ஏன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் அந்த யோகாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். கேது இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. இதில் பாருங்கள், சனி பகவான் உங்களுக்கு 7க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்று 9ல் இருக்கார். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். தந்தை ஸ்தானம் அப்படின்னும்போது அங்கே சனி பகவான் இருக்காருன்னா காரக பாவனாசின்னு சொல்லணும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். இருந்தாலும் இந்த 9, அதாவது 9க்குடைய குரு 12ல் இருக்காருன்னு சொன்னால் வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த குரு பகவானும் ராகு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய கிரகமாக அமைகிறது. அப்போ உயர்கல்விக்காக போகலாம், இல்லை உத்தியோகத்துக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லலாம். நீங்கள் எதற்காக சென்றாலும் கண்டிப்பாக சாதிக்க முடியுமா? கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஆனால் சுப செலவுகள் நிறைய இருக்குங்க. சந்தோஷமாக கடன் வாங்கி கூட நீங்கள் சுப செலவு பண்ணலாம். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, வெளிநாடுக்கு அனுப்பி வைக்க, இல்லை நீங்களே வெளிநாடோடு போகலாம். இப்படி எல்லாமே சுப செலவாகத்தான் அமைகிறது. இருந்த போதிலும் 2ல் கேது இருப்பதால் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் குடும்பத்தை அநியாயத்துக்கு பிரிச்சிருவார். கணவன் மனைவி மட்டுமல்ல, ஏன்னா மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்க அவங்க பங்குக்கு நிற்பாங்க, மல்லு கட்டி நிற்பாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. ஓரளவுக்கு நன்மைகள், அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். நன்மைகள் நடக்கலனாலும் இந்த 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், முயற்சி ஸ்தானம். அப்போ இந்த முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா நீங்கள் முயற்சி கொஞ்சம் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருந்தாலும் இறுதியில் வெல்லப்போவது நீங்கள் தான். இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவு வைக்கும், அல்லது நீங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரம், எண்ணிய செயல் ஈடேறுதல். அதாவது ஏதோ ப்ராப்பராக இதை செய்யணும், இதை பண்ணணும்னு நினைக்கும்போது அது உங்கள் பியாண்ட் த லிமிட்டை தாண்டி அது சரியாக நடக்காமல் போகலாம். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த வாரம் 7ல் 10க்குடையவன் இருந்து 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகளுடைய மேன்மை மிக உன்னதமாக இருக்க போகிறது. தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் நடக்கப் போகிறது. மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, சுரங்கங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அதாவது வாகன ஓட்டிகள் யாராக இருந்தால் 2 வீலருக்கு 4 வீலர் ஆகட்டும், இல்லை லாரி, ஜேசிபி போன்ற கனரக இயந்திரமாக இருக்கட்டும், இந்த வாகன ஓட்டிகளுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். எந்த குறையும் இல்லை. ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. வீடு, மனை, வாசல் இதெல்லாம் வாங்கணும்னு விருப்பப்படக்கூடியவர்களுக்கு ஏதாவது உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக, ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், நிச்சயமாக வாங்குவீங்க. பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்க போகிறீங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்க போகிறது. இந்த ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னார், கேது 2ல் இருப்பதால், 8ல் ராகு இருப்பதால், ஓம் அமிர்த ராகவே போற்றி, ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு தினமும் ஒரு 1008 தடவை சொல்லுங்கள். ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி இந்த ராசியில், கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. நன்றி, வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.